Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம instant gulab jamun mix வச்சு instant அல்வா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா கீழ இருக்க subscribe பட்டன் அமுக்கி பக்கத்துலயே ஒரு bell icon இருக்கும். அதையும் tap பண்ணீங்க அப்படினா அதுல மூணு ஆப்ஷன் கேக்கும். அதுல all அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. so that நான் எப்பப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி கடாயில் நான் கரெக்டாக ஒரு கப் அளவு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் சேர்த்துக்கலாம். இதை விட முக்கியமான விஷயம், நம்ம இன்னும் ஸ்டவ்வே பற்ற வைக்கல. எல்லா இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா இது 2 to 5 minutesக்குள்ளே ரெடி ஆயிரும். அடுத்து இது கூடியே கரெக்டாக ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் சேர்க்குறோமோ அதே அளவு நம்ம நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் அப்படி இல்லாட்டி வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது சேர்க்குற மாதிரி இருந்தால் 1.5 கப் சேருங்க. அடுத்து இது கூடியே நம்ம நட்ஸ் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி பாதாமும் கிரவுண்ட் நட்டும் எடுத்துக்கிறேன். கூடியே ஒரு 4 ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் இது இல்லாமல் முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு எதுனாலும் சரி அரைச்சி இந்த மாதிரி பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் குறை அரைச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு க்ரன்ச்சினஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஃபில்டர் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை தனியாக வச்சிடலாம். நம்ம அடுத்து தான் சேர்க்க போகிறோம். இப்போது கரெக்டாக 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கப் அளவு குலாப் ஜாமுன் மிக்ஸ்னால் 1 கப் அளவு நாட்டு சக்கரை, 1.5 கப் அளவு தண்ணி. இதுதான் ரேஷியோ. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். லம்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கரெக்டாக 1 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துலேயே லைட்டாக கொதி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி திருப்பி கலந்து விடலாம். இதை இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் நல்லா தீஞ்ச மாதிரி டார்க் ப்ரௌனும், இன்னொரு பக்கம் சாக்லேட் கலர்லேயும் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேஜில் நம்மளோட கடாயில் இந்த அல்வா நல்லா ஒட்டாமல் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கடாயிலே ஒட்டாமல் நல்லா வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பவுலில் அப்படி இல்லாட்டி ஒரு பிளேட்டில் எதில் வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்ஸ்க்கு நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா கொரன்னு அரைச்ச கிரவுண்ட்நட் சேர்த்துக்கிறேன். எனக்கு கிரவுண்ட்நட்டோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸோ அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறுற வரைக்கும் விடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த பவுல்லேருந்து ஈஸியாக வந்துடும் அல்வா. உங்களுக்கு எந்த மாதிரி சர்வ் பண்ண பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். 2 சர்விங் மெத்தடுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்மளோட அல்வா ரெசிபி முடிஞ்சிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்ஸ்டண்ட்டாக 5 minutesக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரை மெயினாக போட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.